இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற சின்ன மிஸ்டேக்கால அவங்களுக்கு வெயிட் லாஸ்ல வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்காது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா, அவங்க ஒரு சில பேர் வந்து ஆல்கஹால் இன்டேக் பண்ணுவாங்க. அதனால எப்படி வெயிட் வந்து ஸ்ட்ரக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட 30 டேஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணலாம். நீங்க இப்போ வந்து எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து இருக்கிற ஹை கலோரியை விட இந்த ஆல்கஹால்ல தான் வந்து கலோரி வந்து அதிகம். அதுவும் ஜீரோ நியூட்ரிஷன் வேல்யூ. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து அவங்க எனர்ஜியாவும் இருக்க மாட்டாங்க, ஆக்டிவாவும் இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களால வந்து ப்ராப்பரா எக்ஸசைஸ் வந்து கூட பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டா அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. அதுவுமே வந்து ஒரு ரீசனா அமையும் அவங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து டிஃபிகல்ட்டியா இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆயிட்டு அவங்க ரொம்ப அன்ஹெல்த்தியா வந்து இருப்பாங்க. ஸோ இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது மட்டும் இல்ல, எப்பவும் அவாய்ட் பண்றது எல்லாருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியா வந்து வெயிட் லாஸ் ஆகுது, நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் எதனாலன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.